வாடா ஏசி இங்கே குட்டி வண்டி ஓட்டுறாங்களாம் போய் பார்ப்போம். தருவாங்களா என்னன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். சீக்கிரம் அள்ளி குட்டி வாங்க போகலாம். அவனுக்கு அதுக்கு 3 நாள், இவனுக்கு 2 நாள் தான் லீவு. பொங்கல் அது பக்கம் வைக்கிறீங்க வைப்பாங்க. பெரும்பொங்கலுக்கும் கருநாளுக்கும் 2 நாளுக்கு லீவு. மாட்டு பொங்கலுக்குலாம் லீவு இல்லை. நீ என்ன மாடை வச்சுக்கிற? அதுக்கெல்லாம் லீவு இல்லை, நமக்கெல்லாம் லீவுலாம் இல்லை. 2 நாள் தான் லீவு. 2 நாள் விடுறதே பெருசு. அவ்வளோதான். இதே அள்ளி போய்டியாக பார்க்கலாம். போய் ஜேசிபியில் இன்னைக்கு சம்பவம் பண்ணுறோம் குட்டி வண்டியை. சரி அள்ளி பிடிப்பாங்க போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜேசிபி ஒரு இடத்துல மாட்டு பண்ணையில் ஓடிக்குது ப்ரோ. அது வந்து அந்த அங்கேயே மாட்டு பண்ணையில் ஒரு சின்ன ட்ராக்டர் இருக்குது. அதில் ஒரு 4 நட குப்பை இருக்குது. அதை அள்ளி கொட்டணுமா, போய் பார்ப்போம் என்ன பண்ணலாம். நம்ம வண்டி கேட்கல, அதிக வண்டி தான், அதனால் போவோம். இன்னைக்கு யார் சின்ன வண்டி ஓட்ட போகிறீங்க? நானே. எல்லாருமே ஓட்டணும். நவுந்து வரடா. போலாம். போயிடலாம்ல. ஏதோ படிக்க வச்சது ரைட்டு லெஃப்ட் ஒன்று கண்டுக்கிட்டீங்க. வேற எதையும் சந்தோஷம் தாங்க வந்ததே இல்ல. இவன் வந்துருக்கான் சந்தோஷம். இப்ப லெஃப்ட் 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 சைடு 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 ரைட் ரைட் ரைட். என்ன ரெடி ஆயிடுச்சு நம்ம வண்டி. இது யாரு கழுவுறது? நம்ம தான் கழுவணும். உங்களுக்கு கழுவுறது ரெடியா, வேலை ரெடியா இருக்குதாட்டுக்குதா? குட்டி வண்டி காத்துக்கிட்டு இருக்குது. வந்துட்டோம்னா அங்கே போய் டான்ஸ் ஆடு. வா யா கழுவுறது இவங்களுக்கு பிரச்சனையா? அங்கே ஒரு வண்டி சேராய் கிடக்குது. எனக்கு ட்ரக்கு நீங்க எதையோ ஓட்டுங்க. போங்க. இதெல்லாம் ஒரிஜினல் சாணியா இல்ல? அது என்னடா டூப்ளிகேட் சாணி ஒரிஜினல் சாணின்னுக்கும்? ஏண்டா செத்து போகிற மாடெல்லாம் ஓகே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த மாட்டு பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு 200 மாடு இருக்குது ப்ரோ. இதில் தான் வந்து சாணியெல்லாம் கொட்டுவாங்க. இந்த சாணியெல்லாம் வந்து இது வந்து யூரினு சாணம் எல்லாம் ஒட்டுக்கா அந்த குழியில் வந்து நம்புன்னு வச்சுக்காங்களே. அதனால் இது குழி நம்பி போயிட்டா அப்போதைக்கு அள்ளி இது மாதிரி மேடாக காய வச்சுருவாங்க. காய வச்சு இது கிலோ 1 ரூபான்னு சொல்லி விற்றுருவாங்கன்னு வச்சுக்காங்களா. யார் கேட்டானாலும் சொல்லி விற்றுருவாங்க. பாரு நம்ம ஆளு ஓட்டுறான், அவன் ஓட்டும். அதனால் இது கிலோ 1 ரூபான்னு விற்றுருவாங்க ப்ரோ. இப்போ ரொம்ப ஈரமாக இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அள்ளி இது மாதிரி எல்லாம் இப்போ குட்டான் ஏற்றிட்டாங்களா. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நட குப்பை வரும். கிலோ 1 ரூபா ப்ரோ. யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். ஆமாம், கிலோ 1 ரூபா சாணி. யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இதை அள்ளி போட்டாங்களா, இது அவ்வளோ தூரம் டோசர் பண்ண பின்னாடி பேக் பைட்டில் தள்ள முடியாது நண்பா. அதனால் வந்து டோசிங்கில் அப்படியே மேலே ஒண்டை ஏற்றி விட்ருவாங்க. ஏற்றி விட்டு இதை 4 நட குப்பைணுமா குட்டி வண்டியில் அல்றோம். அது என்னத்தர பார்க்குற, அது எதுக்குமோ பார்த்துக்கலாம்டா போய்.
சரி வண்டி எல்லாம் சேர்றவன்பா. இதில் இது ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, இந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் இருக்குல்ல, இதில் வந்து சாணி வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே வந்து ஒரு சைலமாக ஆகி போயிடுது. எதை பண்ணுறோமோ இல்லையோ மஞ்சள் கலர் பெயிண்டில் சாணி ஒட்டாத மாதிரி வீட்டுக்கு போனோன்னா கம்பல்சரி நாங்கள் இந்த சாணி வேலைக்கு வந்தோம்னா இதை கம்பல்சரி செஞ்சே ஆகணும்னு வச்சுக்காங்களேன். செய்யலைன்னா வச்சுக்காங்க பெரிய பம்பாகி போயிடும். பைக்கு அதுக்கு தான் வந்தவொடனே ஐயோ வண்டியெல்லாம் சேராகி போச்சான்னு 2 பேரும் கத்திட்டு கிடக்குறானுங்க. அந்த சாணி எல்லாம் ஏற கட்டணும். சரி ஏதோ 2 மாதத்துக்கு ஒரு ஆகிட்டு இந்த வேலை வரணும்பா. ஒரு வேலை வரும் இந்த சாணி தள்ளுறது. திரும்பியும் வந்து இதை லோக்கல் காரெலாம் அதிகம் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து வெளியில் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். எட்ட நடையா ஒன்று வரும். புரியல. நடை வந்து கிட்டத்தட்ட 6000-7000 வரும். 6000. இந்த சாணி வரும் அவ்வளோ. ஆமாம், சுத்தமான சாணி, ஸ்பெஷல் சாணி. சுத்தமான சாணி தான். முன்னாடி எல்லாம் உங்களுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப வேலை அதிகமாக வச்சுட்டான். மாட்டு பண்ணையில் பொங்கல் எல்லா மாட்டையும் எல்லா மாட்டையும் கழுவி பொட்டு வச்சு கவுரு மாற்றுவாங்க. மாட்டுக்கு பலூன் கட்டுவாங்க. எல்லாம் ஜோக் பண்ணுவாங்க. அங்கே ஒருத்தவங்க பேர் உட்காந்து குறுன்னு நம்மளையே பார்க்குறான். குளிர் தான் அள்ளிட்டு வந்து கொட்டுவாங்களாண்ணா. இன்னும் அவ்வளோ சாணிக்குது. அதெல்லாம் அள்ளி போட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. எல்லாம் வலையிலே வந்து கொட்டும். வலையில் தான் கொட்டுது. அது என்ன கொட்டுதா இல்லை கொட்டுது. மாட்டெல்லாம் ஒன்றும் கூட காணோம். மாட்டு பண்ணையில் மாடு பாருங்கள். மாட்டோட கேட்டெல்லாம் பாருங்கள். மாடு வந்து உள்ளே இருக்குது. எல்லாம் வெயில் அடிக்குன்னு சொல்லி உள்ளே நிற்கிது நண்பா. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து குழி இன்னும் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஏன் இவ்வளோட மேலாவில் எடுக்கிறாங்கன்னு தெரில. இது மறுபடியும் வந்து இந்த எருவெல்லாம் அள்ளி போட்டால் இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இதை விற்றுட்டு அப்புறமேட்டு இதெல்லாம் அள்ளுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 அடி இருக்குது இவ்வளோத்துக்கு குழி. இதில் வந்து யூரின் சாணி எல்லாம் ஒட்டுக்கப்படுறாங்க. கேட்டால் வந்து அப்போ தான் வந்து மக்குமா, சீக்கிரம் மக்குமா, நல்லா உரம் கிடைக்கும்னு அவர் இடத்துக்காரர் சொல்கிறாரு. நமக்கு அதை பற்றி தெரியல. ஏதோ வந்தால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடும். இது காலையிலேருந்து ஓடிட்டு இருக்குது. நாங்கள் அதுக்காட்டி வேறு 1 மணி நேரம் ஓட இருக்குதுன்னு ஓட்டிட்டு இப்போ தான் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் பானட்டு கீனட்டு எல்லாம் சேரி ஏறிக்கிறா. கழுவுறது தான் வேலையே உங்களுக்கு. வீலை கழுவி ஆகணும் போன உடனே. ஏன்னா வீலெல்லாம் மஞ்சளாக ஒட்டிக்கும். உடம்புக்கு எடுத்துட்டு போயிடலாம். கண்ணு போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் நண்பா, திரும்பியும் அதை அள்ளி ஊற்றுல போட்டுட்டு அப்புறமேட்டா தள்ளி விடணும். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸே இன்றைக்கி. அள்ளி போட்டு ஒரு 2-3 நடம் கொண்டு போய் அங்கே தீவனம் போட்டிருக்கிறாங்க. இந்த காட்டுக்கெல்லாம் இந்த மாட்டுக்கெல்லாம் ஒரு 3 ஏக்கரா வந்து ஒட்டுக்க தீவனம் போட்டிருக்கிறாங்க. அள்ளி போடுறாங்க. எப்படி இவங்களெல்லாம் கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு மாடு வச்சே நம்மளெல்லாம் தீனி போட்டு ரெடி பாதுகாப்பு பண்ண முடியல, தவிட்டு எடுத்து போட்டு. இவங்க எப்படி பண்ணையில் 200 மாட்டுக்கு வச்சுக்கிட்டு 5 ஆள் 6 ஆள் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னே தெரியல நண்பா. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த மூளை திட்டு தெரியுதுல்ல, அதெல்லாம் குப்பை தான். இதை அள்ளி போட்டு தள்ளி விட்டுட்டு தான் அடுத்தது அள்ளி கொண்டு போய் எங்கே கொட்டுறாங்கன்னு தெரியல. ஏதோ காட்டில் கூட கொட்டுறங்கிறாங்க. இல்லை சேர்த்து அள்ளிட்டு போகணும் காட்டுக்க. எதை அள்ளிட்டு போகிறது இல்லையா?
நம்ம பசங்க வேறு அள்ளிக்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தானுங்களே, கடைசியாக இப்படி ஆகி போச்சே. அட கொடுமைய. சரி ஓகே, ஜேசிபி நோவாத வேலையும் வரும். இது மாதிரி வந்து 2 மணி நேரம் ஓட்டிவிட்டு ஒரு நாளைக்கே உட்காந்துட்டு வண்டிகள் ஒரு வேலையும் வரும். பாருங்க எவ்வளோ அனல் போகுது பாருங்க. தெரியுதா இல்லையா தெரியல, வீடியோவில் கேப்சர் ஆகுதா இல்லையான்னு தெரியல. பூரா அனல் புழுதி பறக்குது நண்பா, ஊறுப்பட்ட அனல். இதே மாதிரி மாடு ஏதாச்சும் இறந்து போயிட்டா வந்து வச்சுக்காங்க, இதுலேயே வந்து ஜேசிபி வர சொல்லி இதுலேயே குழி பறித்து இதுலேயே போட்டு மூடி போடுவாங்க. திரும்பி 3 மாதம் கழித்து நாங்கள் எடுக்குங்காட்டி அதெல்லாம் சுத்தமாக மக்கி போயிடும்னு வச்சுக்காங்களேன். அவர் விற்க மாட்டார். நம்ம வீட்டில் வளர்ந்த மாட்டை வந்து விற்கக்கூடாதுப்பா, அது நம்ம வீட்லேயே இருந்துட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுலேயே உரமாக்கி போடுவார். எல்லாமே அதில் யூஸ் பண்ணுற பொருள் தானே, எதுவுமே அது ஆகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி ஏன் அந்த திட்டல்ல என்ன பண்ணுற? கோவில் ஓட்டுறாருப்பா. சோழப்பட்டி அங்கே போய் அவன் எப்படி ஆட்டுறான்னு உட்காந்து பார்க்கலாம்ல. இங்கே என்ன வேலை? மாடு எப்படி சாணி போடுறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் அழுத்தியா இல்ல நாம போய் ஒரு 10 பயிர் பண்ணி போறோம். நீ நைட்டு கொஞ்சம் பிடிக்கிறதில்ல. ஆமா ரெக்கார்ட் ஆகிடுச்சா? ஹலோ சொல்லுமா? ஓகே என்ன வேணா பெஸ்ட்டு வா. ஓகே அதெல்லாம் என்னது இந்த காலத்தில்
ஜூம் பண்ணி காட்டுறீங்க மூஞ்சா? வண்டி ஓட்டி போய் களைச்சி போயிட்டான். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு வண்டி ஓட்டி? ஏய் போய் அங்கே போய் வா. ஏய் அந்த ஆளு போகாத. ஏய் அந்த ஆளு போகாத, இழுத்துட்டு போயிடும். என்ன பண்ணோம்னா எரு வலிக்குது இல்லை, அப்படியே இழுத்துட்டு போயிடும். என்னடா அது மேலத்தை ஓட்டுறப்ப ஒன்றும் தெரியல. சரி அது வேறையா? போகல படுக்கு போட்டு எடுக்கிறோம். எப்படா சந்தோஷ என்ன தெரிகிறது அங்கே? அது கூட வராதா? எதுக்குமே இல்லாம நாங்க பண்றதுக்கு. நீ என்னைக்கு ஓட்டி பழம் வருது? வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நானும் ஓட்டுவேன். என்னைக்கு ஓட்டுறது? இப்போ கோவிலாச்சு தக்கா புக்கான்னு எடுக்கிறோம், நீ இன்னும் எடுக்கவே மாட்டேங்கிற. ஓகே நண்பா, ஜேசி போட்டுற வீடியோ வேணும்னு என்னால் இப்படி தான் ப்ரோ ஓட்ட முடியும். எப்படி ஓட்டிருக்கிறேன், ஏதோ பரவாயில்லையா என்ன ஏதுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் தட்டி விடுங்க நண்பா. நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது நண்பா, இப்படி தான் தெரியும். நம்ம அதிகமாக டிராக்டர் தானே ஓட்டுறோம், அதனால் இதுக்கும் எல்லா வேலையும் எனக்கு தெரியும், ஆன்சர் தெரியும். பட் ஆனால் இருந்தாலும் இன்னும் ஆப்ரேட் பண்ணுறது இன்னும் இன்னும் ஒரு 30% வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் போதுமா எப்படி என்ன ஏதுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. அவ்வளோதான், கிட்டத்தட்ட அள்ளி எல்லாம் குட்டான் ஏற்றியாச்சு. இன்னும் ஒரு பேட்ச் இருக்குது, அந்த குழம்பையும் அள்ளி இதில் ஏற்றும் விளாட்டுக்குது. எங்கே
அது நிற்கிட்டோம். அது என்ன பண்ணுறது ஒன்று, இந்த கொஞ்சம் நஞ்சு இருக்கிறதெல்லாம் எல்லாம் சுத்தமாக தள்ளி விட்டு இதையும் தள்ளி விடுவாப்பிலையா என்ன பண்ணுவாப்புன்னு தெரில. நாம் சைட்டுக்காரர்கிட்ட கேட்கல. அந்த நான் குழியில் இருக்கிறது அள்ளுமாம்மா அவ்வளோதானாம்மா? இதை தள்ளி விட்டா தீர்ந்துச்சா? எந்த தென்னை மரம்? ஓ சரி ஓகே நண்பா. இதை தள்ளி விட்டா உள்ளே பாருங்க செத்து போச்சா 2-3 தென்னை மரம். அதை பிடிங்கி விட்டால் வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். ஓகே நண்பா. மாடெல்லாம் அங்கே படுத்துருக்குது, தலைவில் படுத்துருக்குது. சுற்றியும் வேலி போட்டாங்க ப்ரோ, அதனால் வந்து எடுக்க முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மாடு தான், எதுவுமே சின்னதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சந்தோஷ் சாணின்றத கூப்பிட்றாங்க பாருறியா? என்னடா இப்படி சொல்கிற? ஆமாம் கத்திக்கிட்டே கிடக்கும். சாணி எல்லாம் தீனி போடணும், தண்ணி வைக்கணும். பக்கமே ஒரு வண்டி இது ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு சாணி போடுதான். எண்ணெல்லாம் அள்ள முடியாதுன்னு சொல்கிறான் ப்ரோ. கோகலையும் கூப்பிட்டுக்கா துணைக்கு. டேய் சாணி அள்ளுறதுக்கு ஆள் இல்லையா? 2 பேரும் போயிடுறீங்களா? கோவில் தான் நல்லா பக்கம் போகணும் தான். ஒரு ஜேசிபி ஓட்டணும்னா இப்படி தான் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். எடுத்த உடனெல்லாம் பெரிய ஆள் ஆக முடியாது, தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டினா ஏதோ கோவில் தக்கா புக்கான்னு அந்த ஆட்டுற மாதிரி நீயும் ஆட்டலாம். இன்னும் சைட்லாம் ஓட்ட முடியாது. ஹைட்டில் ஓட்டுறதுலாம் 1 வருஷம் ஆகணும். ஏதோ ஒரு அவசர அலை கொடுத்தா அது மாதிரி நீயும் அது மாதிரி பழகணும், தெரியுதா? இப்படியே நாசண்டா. அதுக்குள்ள மட்டும்தான் சேர்வாங்க. எல்லாம் உள்ளே போயிருக்கும். கழட்டி தான் க்ளீன் பண்ணணும். என்ன சொன்னார்? சரி எடுத்து அனுப்புங்க. ஓர்னர்லாம் அவர்லாம் பெரிய லெவலில் இருக்கிற அதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார். நம்மளோட கூலி ஆளுங்க இங்கே எல்லாமே ஆள் தான். பால் கறக்கிறதுலேருந்து தீனி போடுறதுலேருந்து தவிடு போடுறதுலேருந்து சாணி அள்ளுறதுலேருந்து கட்டத்தர கூட்டுறதுலேருந்து தண்ணி காட்டுறதுலேருந்து எல்லாமே ஆள் தான். நைட்டு பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாம் ஆள் தான் சார். எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும் சார். இவர் மேனேஜர் ஆப்ரேட்டர். டயரு அப்படியே சாணியில் படம் சும்மா வளன்னு சுற்றுதுடா. தானே சொல்லுங்க. அது சொன்னீங்கன்னா அவருக்கே தெரியும். அவர்லாம் யாரு சார்? டானு. இதுங்குது அப்படியே. இதெல்லாம் இந்த இடத்துல கொட்டாம பண்ணி விட்டுரு. ஓகே நண்பா. இப்போ இந்த இடத்துல கொட்டிருக்குதா? இப்போ இந்த இடத்துல வந்து அந்த சேத்தை டிராக்டரில் பிடிச்சி கொட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை ஒன்றை ஏற்றி விட்டுட்டு அதனால் இந்த இடம் சுத்தாகிட்டு இருக்குது. அதனால் ஓசில் சாப்பிட்றதுக்கு போகிற. என்னடா பொங்கல் பொங்கல் பொங்கல்னு பணம் சம்பாதிக்கணும். எப்படி வேணாக்கலாம் பணம் தான் மதிக்கிறாங்க. அப்படியே தள்ளி விட்டோட குழி. பணம் தான் நம்மளே மதிக்கிறாங்க. பணம் இல்லைனா ஏன்டா மதிய மாட்டேங்கிறாங்க. பணம் தான் இன்னைக்கு 10 என்னன்னா போய் எல்லாத்துக்கும் வச்சு புளிஞ்சிட்டு வந்துடலாம். சரி ஒரு நிமிஷம் நில்ல, அவர் பார்த்துட்டோம். ஒரு 4 நடை பிடிச்சி கொட்டிட்டுனா வச்சுக்கா, 4-5 நடை பிடிச்சி கொட்டிட்டுனா உள்ள பார்க்கலாம். நம்ம வண்டியில் நானே அங்கெல்லாம் போகிறேன்.
நீ போ, பெரிய டான் போறாரு, பெரிய வண்டி எடுக்க போகிறோம். அது வேற லோடு வேற ஃபுல்லாக இருக்குது. போகல தூக்கிக்கு போகுது. ஆமாம், 3 தாட்டம் அதுவும் வந்து சிவுக்கு சிவுக்குன்னு தூக்கம் முன்னாடி. ஏன்னா வந்துட்ட எத்தனை கீர் இருக்குது இந்த வண்டிக்கு? 16 கீரு. 3 கீர். என்ன சாவி? சாவிமா. அதனோட மேலே அக்ரோ மாஸ்டர். எங்க ஸ்டார்ட் பண்றதை காணோம். ஸ்டார்ட் பண்றது காணுமா? ஐ கீர் நீ பலவன் இல்லை, ஒரு 100 ரூபா கருதி இங்கே எல்லாம் போச்சு. தானே வாடா, மேலே விட்டுற போகிறான். ஏப்பா 4 வீல் டிரைவ் ஆன்லி தான் இருக்க மாட்டேங்குது. கட் ஆயிடுச்சா? போயிடுச்சு. இதான சாணியோடய இருக்குது, லோடிங்கோடய இருக்குது. இந்த சின்ன வண்டி ஓட்டுறதுல இவ்வளோ ஆசையாடா? ம், ஆமாம். என்னைக்கு ஓட்டுறது? அடுத்த பேட்சில் நம்ம ஓட்டணும். ம், ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறான் ப்ரோ. யாருமே அடிக்காது, ஒன்றும் அடிக்காது. நல்லா போய் அந்த ஓரமாக தொட்டு போடணும். நீ இறங்குடா, அவனை இறங்க சொல்றா. கீழே விழுந்துடாதடா, இறங்கு. தூக்கலாம். ரேஸ் குடுறா. தூக்கம் தூக்கம் இரு. நம்ம பம்பேத்தான். கொஞ்சம் முன்னாடி போ. இது பண்ணையில் வந்து தீவனம் வெட்டிட்டு வர அந்த வண்டி நண்பா. இதை எடுத்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. போலாம். போ. அவ்வளோதான். போய் திருப்பிட்டு வா. ஓகே நண்பா, அது இதில் ஒரு 2 குட்டம் இருக்குது கம்மி கம்மியாக. அதை வண்டியில் அள்ளி போட்டு அங்கே ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, அதை கொட்டி நிறைய விட்டால் வேலை முடிஞ்சுது. அது காட்டி போட வேகமா போவாது நோவாது. பவர் ஸ்டேரிங் ஓட்டுனா அப்புறம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் எப்படி வண்டி கட்டாகாது, இதெல்லாம் கட்டாகாது. போய் திருப்பிட்டு வரட்டும். பவர் ஸ்டேரிங்காக ஓட்டுறாங்களா, ஆல்நெஸ் ஸ்டேரிங் எப்படி இருக்கும்னு தெரியணுமில்ல. போய் ரிவர்ஸ் சொல்லு வரட்டும். அதை கூட்டி குட்ட அமைச்சிக்கா. அதை கூட்டி இதில் ஏற்றிக்கா. ஒரு 1.5 நடை வரும். இதை மட்டும் அள்ளி அந்த இடத்துல பள்ளமாக இருக்குது ப்ரோ, அதை அடிச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு.
போயிட்டு இவனெல்லாம் அந்த வண்டியெல்லாம் சேராக கிடக்குது, அதை தான் கழுவி சொல்லணும். இன்றைக்கி தான் வேலை. வரலாம் 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 வரலாம். ஆனால் தள்ளி தள்ளி ஆல்னஸ் ஷேரிங்னா இப்படி தான் இருக்கும். இன்னும் டைட்டாக இருக்கும் பெரிய வண்டியெல்லாம். ஆ போது நிறுத்த. டோரு என்னடா பண்ற? அது என்னது? ஓ, அதில் தான் ஆஃப் பண்ணுமா? ஏதோ இந்த வண்டியும் போட்டு பொண்ணு எடுக்கிறீங்களாடா? ரோட்லையா? இதை மாட்டி விட்டு அதான் அதில் வரணும்னு நினச்சேன். கீர் போட எங்கடா போன? தள்ள மேல் லாக் போடு. தள்ளு தள்ளுங்கடா ரெண்டு பேரும். ஓதா அதை எதுக்கடா நான் ஒன்றரை மேல் லாக் மட்டும் போடுங்கடா. வெளியே இழுத்து வேக மாட்டீங்க. வேக மாட்டி கை வச்சிடாது. போடு. போது விடு. இந்த வாங்க. என்னடா இப்படி கேட்டுவிட்ட? ஏன் வண்டி இழுக்குமான்னு கேட்டுவிட்டியா? அதெல்லாம் பட்டை போடும். எதுக்கு? ஓ, ஒரு நேரம் தான் வர மாட்டேங்குது. ஒரு நேரம் தான் வரும். எப்படி போகுது? நல்லா போகுது. பிக்கப்பு சீருதா? நாம் ஒன்று எடுத்து போடலாமா? என்ன இது மாதிரி வண்டியெலாம் எடுத்தால் ஒரு ரூபா வரும். புது வண்டி 6 ரூபாயா என்னமோ. ஒரு 50,000 தான் கம்மி. வெறும் வண்டி மட்டும். கலப்பை கூட இல்லை, நம்ம ட்ரக் ஆட்டம் தான் கொடுப்பாங்க. கம்மியாக போடுறா டே, இழுக்காத போயிட போகுது. இன்னொரு இடம் வர மாட்டேங்குது. டயரில் காற்று கம்மியாகுது. போலாமா? இருடா, எங்கே உட்காந்துட்டோம்? இது எப்படி உட்காந்து கால் இன்னொரு கால் எங்கே வச்சுட்டோம்? நான் 2 பேர்லாம் பார்ப்பேன். நீ போயிட்டு வசதிக்கோ. உன்கிட்ட செல்லு வரல. நான் ஓட்டுறலாம். பொம்பளை உட்காந்து. போலாம். போயிட்டு வரோம். டாட்டா டாட்டா. அது
பார்த்து ஏறிங்க சாமி ஏங்க அப்பா. ஏறி கட்டுடா, பிரேக் அடிக்கணும்டா, பிரேக் பைக்காரா கையை கடிச்சு போக மாட்டேன். முன்னாடி மசீர் போடுறா. எனக்கு பால் விட்டு போயிருக்கா. எனக்கு பிடிக்கிறதுக்கே இடம்லாம் ஒன்றும் இல்லை. இதில் இடம் நல்லா இருக்குதுல்ல. ஒரே ஜோராக வந்திருந்தா யாராவது வந்திருக்கலாம். நான் கீழே விழுந்துருப்பேன். டேய் போக என்னமோ போக நிற்காத வந்துக்கிட்டே இருக்குது. அது போக்கு இது மாற்ற லட்சா லவ் பண்ணக்கூடாது. லட்சம் லவ் விட்டுங்க தூக்கி அமுச்சு விடும். பொறுமையாக போ வெட்டு கட்டாயி போயிடும். வெட்டு பின்னாடி அப்பா அஞ்சடி சொல்லுது. யாரோ ஓட்டா எடுத்துட்டு போயிடணும். ஓகே நண்பா, இந்த குப்பையை வரலாம் வா. இந்த இடத்துல கொட்டணும். டேய் இந்த இடத்துல கொட்டி இழுத்து விட்டு போய் ஏறி வந்து போயிடலாம். இந்த இடத்துல கொட்டி இழுத்து விட்டுறலாம். அப்புறம் போயிட்டு இது மேலே ஏறி போயிடலாம். நீ இறங்கடா. அண்ணா தள்ளிப்போ. கழட்டி விடுங்க சந்தோஷ். ஒட்டி இது மாதிரி இருந்தால் டோர் கழட்டுறது ஈஸியாக இருக்கும்ல. இல்லை தூக்கி விட்டுட்டு சல்லுன்னு போயிடணும். போத விடு தூக்குடா போ கொஞ்சம். போ 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 இரு. டேய் என்ன பாரு குட்டிக்க வந்து அப்படியே தூக்கி விட்டுற. போ போ. இதை பொட்டி சாஞ்சு போயிடும். அவ்வளோதான் இறங்கிவிட. பொட்டி சாஞ்சு போயிடும். நேரம் பொட்டி பல்ட்டி அடிச்சிருக்கோம். இறக்கி விட தோற மாட்டேன். திரும்பலண்ணா அங்கே போய் திருப்பி வந்துடு. தென்னை மரத்துக்கிட்ட தள்ளு. சரிங்க இதை போடு. தள்ளு. இது போட்டாலே போதுண்ணா. வண்டியா போகுதா? போ இறக்கடா போட்டியா. எங்க திறப்புறான் போய் பிரேக் அடி. என்ன வந்துடுறா சரி 50 ஸ்பீட் வரட்டும். நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். முன்னாடி நவுத்துறான்.
சரி அவனை வர சொல்றா. அவன் வாடா வேறங்க. டேய் இருடா, டோர் கழட்டலையா? வண்டி வந்த என்ன வரமாட்டியா நீ? இல்ல தூக். வேணாம், கமுந்து போயிரும். முன்னாடி போ. டேய் போ, அப்படி போது, அப்படி தூக்கி விடு. வேண்டாம், டோர் தேவையில்ல. அவ்வளோதான்டாப்பா, கொட்டியாச்சு. இதுல வேற ஆட்டுறான். சின்ன வண்டியை வச்சுக்கிட்டு அலம்போடு பண்றீங்கடா டே. ஓகே நண்பா, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது நண்பா. இதை தட்டி விட்டா வேலை முடிஞ்சுது. அடுத்தது இந்த குப்பை அள்ளுறத எந்த லாரி அள்ளுறோம், என்ன ரேட்டு, எவ்வளோ தூரம் போகுது என்னென்னு அடுத்தது எப்போ அள்ளுறாங்களோ அதை வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். இது எப்போ கொட்டினீங்க? இது தள்ளி விட்டு தள்ளணும். சோறு எடுக்கலாமா? அங்க கொடுத்து அதுக்கு தான் லாய்க்கு சோறு எடுக்கும், சாறு எடுக்கும். சூப்பரா ரிவ்யூ சுட்டலாம். அதெல்லாம் சொல்லலாம். எங்க எடுப்ப நானே சொன்னேன்.